கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி 1 அந்த கேம் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் எஸ்கேப். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ டெய்லி வரும். இப்போ ஆமாம் கைஸ், இப்போ வாங்க விளையாடலாம். ஈஸி மோடு தான் கொடுத்துருக்கோம். கைஸ், ஸ்லோ மோடில் கொடுத்துட்டோம். டே 1 எனக்கு தெரிஞ்ச ஸ்லோ மோடில் நினைக்கிறேன். இது லோ மோடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை கைஸ், ஸ்லோ மோடாக இருக்குது. சவுண்டு போட்டு ஃபஸ்ட்டு கூப்பிடலாம், அதுக்கப்புறம் லோ மோடா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் தள்ளியும் பண்ணலாம். கைஸ், இந்த அபிஷேக் வந்து தள்ளி விட்டான் ஃபோட்டோவை. கைஸ், தள்ளி விட்டதுன்னே வருவான். இவன் என்ன தெரியாத மாதிரிலாம் பேசிட்டான். லோ மோடு இல்லை கைஸ். இல்லையே, கண்ணு ரெட் கலர் இருக்கு. வெயிட்டா கைஸ், பார்க்க லோ மோடு மாதிரி இல்லை. இது ஈஸி மோடு கைஸ். ஈஸி மோடு தான் கொடுத்துருக்கேன். ஐயோ, நத்திக்கு மாட்டியிருப்பான் இந்த அபிஷேக்கு. ஓடுறா பிரேக் பிடிக்காம ஓடி இருக்குது. கார் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே தான் இருக்கும். இப்போ நம்ம போகிற இடமே கீழே தான். கார் எஸ்கேப் பண்ணலாமாடா? கார் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும். டோர் எஸ்கேப்? டோர் எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். செயின் கட்டர் கிடச்சிருச்சு. நாளைக்கு கார் எஸ்கேப், அதுக்கடுத்த நாள் சீவர் எஸ்கேப். ரொம்ப ரொம்ப கஷ்டமான எஸ்கேப். சீவர் எஸ்கேப் அதுக்கு ஈஸி தான். அடுத்த சண்டே பண்ணலாம். கீழே போய் கட் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் வேலை முடியும். அவ்வளோதான், இன்னைக்கு இதுக்கு வேலையே இல்லை. இதோ கிராணி வந்துச்சு. எங்களுக்கு தான் வேலை இருக்குது. செயின் கட்டர் வச்சுட்டு வாயை 2 திருப்பி எடுக்கிறதுக்கு அதான் அவரோட வேலை. வெப்பனுக்கு இருக்குமோ? இருக்குது. சொன்னோன்னே எல்லாம் நடக்குது. கிராணி இன்னைக்கு நீ செத்து போகிற. ஃபஸ்ட்டு நான் வெப்பனே எடுக்கலை. நான் வெப்பனை எடுக்காம பேசுகிறேன். ஃபஸ்ட்டு போய் வெப்பனை எடுக்கணும். அப்புறம் அந்த பொக்க வேலையை அடிச்சு நிற்கிற நேரம் வரப்போகுது. நமக்கு ஷார்ட் கட் இருக்கு. ஆமாங்க கைஸ், நம்ம இங்கிட்ட வந்தாச்சு. இதுக்கு போகணும். மேலே போயிட்டு வெப்பனை எடுத்து அதை சுட போகிறோம். இங்கே புக் இருக்குது கைஸ். இந்த புக்கை வச்சு அப்படி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீவருக்குள்ளே போகிறது ரூட்டு. ஆனால் புக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சவுண்டு போட்டோம் வந்துருப்பானே புக்கை வலி கிராணி. கண்ணோட பாட்டு ஒன்று எனக்கு தேவையில்லை. நான் பார்த்துட்டா அது தெரியும். ஐயோ, இன்னைக்கு செதுரு வந்துட்டா. பயந்துட்டு ஒரு செகண்ட் விளையாடுறவங்களுக்கு தானே பயம் தெரியும். ஷூட்டு நம்ம மேலே போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு. ஆமாங்க, எடுக்கட்டும். இங்கே தான் இருக்குது கைஸ் ஸ்க்ரூ டிரைவர். அதை போட்டு இங்கே எடுத்துடலாம். அவ்வளோதான், கரெக்டாக எடுத்து வச்சு குறியாச்சு. ஆனால் இவன் எல்லாமே கரெக்டாக விளையாடுறான். தப்பாக போட்டேன் கைஸ். கரெக்டாக போடுறோம். என்ன இது? கரெக்டாக போட்டேன். இவன் தான் சந்துக்குள்ளே போயிட்டு இருக்கான். அது பேட்லாக் கீ இருக்கிற இடம். பேட்லாக் கீ இருக்கணும். கல்ல இருக்க கூடாதுன்னு நினச்சி இருக்கு. வாய் வச்சுன்னு எடுக்குது கைஸ். மாஸ்டர் கீ எனக்கு தெரிஞ்சு கார் டிக்கிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், சொல்கிறது கரெக்டு தான். ஹேமர் தான் எடுக்கணும். நீ எடுத்தாச்சு. ஹேமர் தான் எங்கே இருக்குன்னே தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். ஹேமர் எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு பெல் அடிச்சுக்கிட்டு சாக்கடைக்கு இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேர் எனக்கு சாக்கடை தான் வச்சுருக்கேன்.
இது விண்டு இது எதுக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியல. இது சீவருக்குள்ளே தான் தேவைப்படும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் தெரியாது. சீவருக்கு தான் கைஸ் இதுவாக தேவைப்படும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை. அதாவது முக்கியம் சீவர் ரூட்டுக்கு போகிறது முக்கியம். சரி, நம்ம வெப்பனை காணும் கைஸ். நம்ம கார்கியே காணும் கைஸ். கார்கியில் தான் இது. ஃபஸ்ட்டு இதில் கிராணியை போட்டு வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். கிராணி ஃபஸ்ட்டு வரணும். அவன் வரைக்கும் 10 மணி நேரம் ஆகும். சரி வேண்டாம் கிராணி போட்டு தாக்குறதுக்கு. அப்படி எதிர வந்துட்டானா சுற்றலாம். எதிர வரலன்னா நம்ம சுடவே வேண்டாம். நேற்று 2 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி நம்ம சுட்டுருவே நம்ம ரூட்டுக்கு மட்டும் அவன் வந்தாலும் சுட்டுருவோம். ஐயோ சொல்லலை. வந்துட்டாதே சுட்டுருவோம். சரி பொசிஷன் எடுத்து வரக்கானோம். ஷார்ட்கட்டில் வரும். சீக்கிரம் வா. எனக்கும் அதான் வீட்டில் இருக்கு. கையில் கண்ணு இருக்குல்ல, நம்ம சுட்டுருவோம். ஆவன்ட்டா 3, 2, 1 ஐயோ அங்கிட்டு போய் விழுகு. எனக்கு நான் வெப்பன் எடுக்கணும். என்ன வயசு இதுவரை அடிக்கடி உருண்டு ஓடிடுது. ஐயோ ஐயோ நம்மகிட்ட வேற விளையாட்டு காட்டுதோ. எடுத்துட்டு பேச எப்படியோ. இப்போ நம்ம காக்கா ஃபுட் எடுத்தோம்ல. தள்ளி. இப்போ இதை நம்ம வெப்பன் இருக்கோ இங்கேயே போட்டு போயிடலாம். கிராணி எடுத்துட்டானா? கிராணில எப்படி கைஸ் எடுப்பா? தள்ளி மறைஞ்சு போயிடே சீக்கிரம். அப்போ எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காக்கா கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு கேட்டிங்கன்னா ரஸ்டி பேட்லாக்கி இருந்தாலும் இருக்கும். பேட்லாக்கி ரஸ்டி பேட்லாக்கி அது ஏதோ ஒன்று. கன் பாட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கக்கா கொண்ட கடந்த காக்கு வீல் இருக்கு கைஸ். ரிமோட் ஏசி ரிமோட். ஏசி ரிமோட்டுன்னு சொல்கிற பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நைட்டு ஏசியை போட்டு தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏசி ரிமோட்டுன்னு சொல்லியிருக்கான். கடைசியாக ஒரு கண் போட்டு எங்கே பார்த்தோம்? என்கிட்ட ஞாபகத்தில் இல்லை கேஸ். ஓகே எதுவுமே ஞாபகத்தில். ஆனால் கேலரியில் கேஸ் ஒன்று நான் சொல்கிறதுக்கு. கடைசியாக ஒரு கண் பாட்டு பார்த்தேன் எங்கேயோ. கிச்சனில் பார்த்தேன். அதுவும் தெரிஞ்சிச்சு. சரி நம்ம போயிட்டு எடுப்போம். சொன்ன மாதிரி 3வது பாட்டு வந்து அந்த ரூமில் இருந்துச்சு. சரி வந்து எடுப்போம். இன்னும் டக்கு டக்குன்னு சொல்கிறதுக்கு அம்மா நம்ம 10 கையை வச்சுருக்கோம் அங்கேருந்து போகிறதுக்கு. இன்னொரு பாட்டு வந்து இந்த கிளவியோட ரூமில் இருக்குது. பேட்லாக்கி இருக்கு. பேட்லாக்கியை போட்டு ஓப்பன் பண்ணி கிரானிட்ஸ் ஆகிருக்கும். அவன் வந்துருச்சுப்பா. ஆயிருக்காது. ஒரு கண் பாட்டு எடுத்தாச்சு. என்ன கிராணி இருக்காளே சரி போதும். இன்னைக்கு என்ன ஸ்கேப் பண்ணலான் இருக்கோம்? மறந்து போயிட்டுனா டோர் எஸ்கேப். எனக்கே அப்பப்போ மறந்து வந்துடும். மறந்து போவாங்க. கீழே கன்பாட் சேர்த்தி முடிக்க போகிறோம். அவ்வளோதான் சேர்த்தி முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த லக்கி ஃபுல்ல யாரு நீங்கள் அப்படி கேட்டீங்க? ஜானி தானே சொல்ல போகிறேன். ஆனால் நம்மளுக்கு இப்போது இது வேணும். அது பேர் கூட மறந்துச்சு. தட்டுவாங்க கட்டைகளாம். என்னது கீழே விழுல? ஃபஸ்ட்டு கார்கி எங்கே இருக்குன்னே தேடணும். சீக்கிரம் வாங்குறேன். நீ அது வந்துட்டான் சுட்டு தள்ளு. இப்போ நான் ஃப்ரீயாக தேடலாம் எடுத்தையும்
தள்ளாத்தான் நான் போய் ஃப்ரீயாக தரேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் கிராணி விளையாடும் போது இவ்வளோ சுட்டேன். இந்த நான் ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது கடிச்சிட்டா. எப்படின்னா எனக்கும் தெரியல. லவ்லி பாஸ்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கா. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன நான் விளையாடும் இப்போ கடிச்சிடுவா ஸ்டெப்ஸில் மேட்ச் போகும்போது. அதனால் நீங்கள் ஸ்டெப்ஸ்லேயே சுடாதீங்க, வேறு இடத்துல சுட்டுங்க. ஆமாம், நான் தேவையில்லாமல் ஸ்டெப்ஸில் சுட்டேன். ஆனால் இப்போ நான் எங்கே போகணும்? நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சாக்கடை இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். போகணும், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஐயோ. சரி, இவ்வளோ சொல்கிற இடத்துக்கே நம்ம போகலாம். இதுக்குள்ள எதுவும் இல்லை. எங்கடா போகணும்? இதுல அதுதான் எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடலாம், டெய்லியும் உங்களுக்கு வரும். புக் எடுத்துட்டு அவங்க போய் சப்மிட் பண்ணிடுறேன். போய் அபிஷேக்கு கேமிங்கு போய் ஏசி ரிமோட் எடுக்கலையாடா? அந்த ரூம் ரிமோட் எடுக்கலையாடா? சரி, இதை வச்சுட்டு எடுக்கலாம். இவன் அதுக்கு தான் போகிறான் அதை வைக்க. லைஃப் புக்கை வச்சுட்டு எடுக்க முடியும். இவனுக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டும் தான் 10 கை இருக்கான், இவன்கிட்ட 2 கை தான் இருக்கான். இல்லைன்னா ஒன்று அவன் எடுத்துகிட்டு வர முடியும். என்னால் ஒன்று தான் எடுத்துகிட்டு வர முடியும். இல்லைன்னா 10 எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே குதிக்கலாம் தான் நானும் பார்க்குறேன். சரி, குதிச்சிடலாம். கரெக்டாக லேண்ட் பண்ணியாச்சு. எங்கே போகணும்? இவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். ரைஸ் ரிமோட் எடுக்க தான் போகணும். ஆனால் இங்கே செக் பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறான். பிளே ஹவுஸ்கியா? அது பிளே லாக்கியும் வருது. கிராணி சொட்ட மண்டை வராமல் இருந்தா சந்தோஷம். திருப்பி காக்கா வந்துருச்சு. கடவுளே, கிராணி இருக்கு. ஆமாம், சாப்பிட்டு முடிச்சிட்டா. வயிறு குண்டா இருக்குல்ல, கைஸ். சும்மா சொன்னேன் கைஸ். இப்போ இந்த ஏசி ரிமோட்டும் ரூம் ரிமோட்டும் சேர்த்து கொண்டு போகலான்னு இருக்கேன். பெப்பர் ஸ்ப்ரே தான் இதுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். என்கிட்ட சொல்கிறாங்க கிராணிக்காக. கிராணி சொல்லலாம். இப்போ வெயில கட் ஆயிடுச்சு, ஏதோ தெரில, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு. ஆமாம் கைஸ், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்தோடு முடிச்சிடுச்சு. அதனால் அதோட பாதி வீடியோ இது வந்துருக்கு. கிராணி பார்த்துட்டா. ஓடுறா. கடைசி கண்ணை எங்கே விட்டோன்னு தெரியலையே. கைஸ், எனக்கு தெரியும். சும்மா சொன்ன கைஸ், எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த வெப்பன் வேணால் எனக்கு தெரியும். அது நம்ம ஸ்டார்டிங்கில் எழுந்திருப்போம்ல, அந்த இடத்துல இருக்கும். டோரஸ்கேப் கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப நேரம் போகுது. ஆமாம், ஸ்டோரேஜ் ரொம்ப நேரம் போகுது. என் ஹேமர் தான் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதுதான் அது அந்த கிணத்துக்குள்ளே தான் மோஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி இது பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து நான் மூஞ்சில் அடிக்க வேண்டியதானே. அங்கே போயிட்டா எனக்கு ஐயோ, நல்ல வேலை பேசலாம். திருப்பதுக்குள்ள வந்துட்டா. பெஸ்ட்டு கைஸ், நான் திருப்பிட்டு இல்லைன்னா அடிச்சிருப்பா. ஏன் பயந்து ஓட்டிட்டாளா வெப்பன் எடுத்தோன்னே? இது அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. ஐயோ, டக்குனு எடுத்துட்டேன் கைஸ். எடுத்துட்டேன். அடிச்சு தாக்கிட்டேன். ஐயோ, அங்கிட்டு போய் விழுகு. இதுக்குள்ள வந்துருச்சு.
அடடா வெப்பன் எடுத்துக்கிட்டாலே வேற வெப்பன் இல்லையா கைஸ்? கையில் பிடிச்சிக்கிட்டா கிழிஞ்சுது போ. ட்ராப் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ட்ராப்லாம் அவன் எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சோன்னு தெரியல. பேட் இருக்குவே இது ட்ராப் வச்சுருக்கா. இவ்வளோ வச்சுக்கிறதுக்கு ஒரு பவரை வச்சுக்க வேண்டியதானே. இங்கே இருக்க எல்லாமே எடுத்துச்சு. மாஸ்டர் கீயும் அப்புறம் இந்த இது இருக்கு, கேமரும் இருக்கு. அதுவும் தான் இருக்கணும். நம்ம அப்படியே கிளவிய எடுத்து விட்டோம்ல. இந்த வெப்பன் இங்கே தான் இருக்கு. இப்போ அந்த ஸ்பைடர் கிட்ட போயிட்டு எடுக்கணும். சும்மா பயந்துட்டேன் ஒரு செகண்ட்ல. இன்னும் கைஸ் எவ்வளோ நேரம் எங்கேயே இருப்பா? நம்ம போட்டது ரொம்ப நேரம் கழிச்சு தானே போட்டோம். இப்போ நம்ம இங்கே தான் போடணும். இங்கே போட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் அந்த பட்டி ஓப்பன் பண்ணுறது வந்து நம்பர் 1 கைஸ். இல்லை கைஸ் 2 கைஸ். கைஸ் 2 தான் கைஸ். 1 மட்டும் ஓப்பன் பண்ணனா அவ்வளோதான் நம்ம செத்துருவோம். 1 தான் கைஸ். நான் அப்படியே ஒரு நம்பர் பார்த்தேன். சரி கைஸ் அதில் திறந்து பார்த்துக்கலாம். வேணா உங்களுக்கு நான் ட்ரையல் காமிக்கிறேன், வேணா பார்த்துக்கோங்க நீங்களே. ஐயோ இங்கே தானே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை கைஸ் இந்த ரூமுக்குள்ளே பார்த்தோம் கைஸ். இல்லையே வேற ஏதோ இடத்துல பார்த்தோம். இல்லை கைஸ் நான் மோஸ்ட்டாக 2 தான் பார்த்தேன் கைஸ். 2வே ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் கைஸ். வெடிச்சா எனக்கு தெரியாது கைஸ். ஓகே கைஸ் ஒரு லெஃப்ட் தானே போயிட்டு போகிறேன். 2 தான் கைஸ். 1 மட்டும் ஓப்பன் பண்ணிக்காது கைஸ். 1 minute. இதுதான் அவங்க கட் பண்ணிட்ட வீடியோ. ஏன்னா ரூமுக்கு வந்து கைஸ் இப்போ வந்து போகலாம். இல்லை கைஸ் ஒருத்தரும் இல்லை. இது யாரும் வீடு வந்து கட்டினா. யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், ஒரு குட்டி பையன், அதனால் சுட்டியாக இருப்பான். கைஸ் 2 ஓப்பன் பண்ணலாம் கைஸ். வெடிச்சா நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் கைஸ். 2 தான் ஓப்பன் பண்ணலாம். 1 மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம செத்துருவோம். நல்லாவே பார்த்துட்டு இங்கேயே 2 பார்த்தேன். இப்போ நம்ம இதை வந்து போட்டுட்டு போகலான்னு சொல்லல கைஸ். இது இருக்கு இவன் இங்கே போடுறான். என்ன கைஸ் நம்ம போகிற இடத்துல இருக்கலாம். வா 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 வா. பார்த்துக்கலாம். இந்த இடம் எனக்கு வந்து பயமே இல்லை. கைஸ் இந்த ஒரு தான் எனக்கு பயம். இவனுக்குலாம் ஈஸியாக இருக்கும், எனக்கு தான் பயம். இப்போ கலவ முடியாது. வாட்டர் மெலன் 2 தான் இருக்கும் கைஸ். கடவுளே 1 நான் எடுக்கிறேன். 2 தான் கைஸ். 1 எடுக்கிறேன் கைஸ். இல்லை பயமாக இருக்கே. லிஃப்ட்டு சாத்திட்டு எடுக்கிறேன் கைஸ். 2 தான் கைஸ். நடக்கிறேன் கைஸ். சொல்லுங்க என்ன கைஸ். கைஸ் நான் அப்படியே ஏதோ நம்பர் 1 பார்த்தேன்னு சொன்னேன், இவன் தான் கேட்கல. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சாச்சு. நான் 2 எங்கேயோ பார்த்தேன் கைஸ் நம்பரு. எல்லாத்துக்கும் இவன். சரி 1 போய் ஓப்பன் பண்ணுவோம். சொல்கிறேன் நான் கேட்டிருக்கூடாது. நேற்றுக்கு செத்து போயிருக்காங்க இருந்துக்கலாம். ஏன்னா நான் 2 எங்கேயோ பார்த்தேன் கைஸ். எங்கே தான் பார்த்தேன். கைஸ் அங்கே தான் போயிருக்கா கைஸ். அப்படியே ரைட் எடுக்காத லெஃப்ட் எடுத்துரு. நம்ம போகிற ரூட்டுக்கே போகிறலே. ஐயோ பார்த்தா பஜ்ஜி போகிறோம்.
ஐயோ பாலியம் போ பாருங்க நம்பர் 2 ஓப்பன் பண்ணதுனால தான் ஓப்பன் பண்ணதுனால ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. சேஃப்டியா? அதுக்குள்ளே கார் கீ இருக்கு, வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் கீ இருக்கும். மாஸ்டர் கீழே அதில் வாய்ப்பே இருக்குது கைஸ். கார் கீக்கு வந்து மாஸ்டர் கீ இருக்கு கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் கைஸ். ஆமாம் கைஸ். 1 மினிட் கைஸ். அது வந்து கைஸ் பின்னாடி பார்த்தீங்களா கைஸ், அது வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வெயிட் பண்ண அந்த பேய் போட்டோம் பிசாசு. எவ்வளோ சொல்கிறது கரெக்டு. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண வைக்கிறேன். எடுத்து பார்க்கலாமா? இங்கே தான் நிற்கிறோம் கைஸ். அண்டங்காரி கொண்ட காரி. அப்படியே நம்ம பின்னாடி திரும்ப போயிடலாமா? திரும்பிட்டா போயிரு. அவன் அங்கிட்டு போட்டு நம்ம இங்கிட்டு போகலாம். ஐயோ நம்ம போகிற வழியிலே போகிறோமே. நம்மளுக்கு ஒரு 2 வழி இருக்குல்ல கைஸ். வேணும் கைஸ் இங்கே தான் சீவர் எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு சீவர் எஸ்கேப் பண்ண மாட்டோம், டோர் எஸ்கேப். இதுக்குள்ள அப்படி என்னதான் வச்சுப்பாங்க? மாஸ்டர் கீ பூடு திக்கிட்டு மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஹேமர் மட்டும் தான் வேணும். அது சேஃப்டிக்குள்ளே இருந்தால் விட நம்மளுக்கு சந்தோஷம். சேஃப்டிக்குள்ளே மட்டும் இல்லைன்னா அப்படி கையில் குணிச்சிட்டு போயிடலாமா? என்ன கைஸு பார்த்துட்டான், முழுங்கிட்டான். பேட்டி என்ன கைஸ் இது இப்படி ஆயிடுச்சு? சரி இந்த டே 3 நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு ஹேமர் தான் வேணும் முக்கியமாக. சேஃப்டிக்குள்ளே வச்சுக்கணும் வேணிக்கணும் கைஸ். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். கார் கீ வந்து சேஃப்குள்ளே இருக்கும், காருக்குள்ளே ஹேமர் இருக்கும். இவன் அப்படி நினைக்கிறான். நான் சேஃப்குள்ளே தான் இது ஹேமர் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ்க்கு கைஸ் எப்படி தப்பிச்சான்? ஜஸ்ட்டு கீழே விழுது. எப்படி தப்பிச்சீங்க கைஸ்? எப்படி அவன் தப்பிச்சிட்டான்? இதுக்கு அவார்டு கொடுத்து சும்மா சொன்னாங்க. அவார்டெலாம் தரக்கூடாது. கிராண்ட் வந்து எஸ்கேப் பண்ணிருக்கேன். அந்த எஸ்கேப் யாருக்கெல்லாம் பிடிச்சிட்டு தான் கமெண்ட் இது. ஆமாம் இங்கே தான் இருக்குது கைஸ். ஒன்று இவன் சொல்கிறேன் நான் லூஸ் ஆகிக்கிட்டேன். நான் லூஸு. நான் சொன்னது அவன் நம்பிக்கலண்ணா தெரிஞ்சுது. கட்டுங்களே அங்கே எதுவுமே நம்ம பார்க்க அம்மா ஒரு இடத்துக்கு ஷாக் கொடுக்குறாளே இவ. நான் அங்கே வேறு சிக்கிக்கிட்டேன். நான் உங்களுக்கு தேவையில்லை. மாட்டிக்கிட்டேன் கைஸ். நம்மளுக்கு வந்து சோதனை கைஸ் இது. நான் இங்கிட்டு போய்க்கிறேன், நீ அங்கிட்டு போ. என்ன கைஸ் நீ டோர் எஸ்கேப் முடிக்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சிடலாம். இவனே விளையாண்டுட்டு இவனே டோர் எஸ்கேப் முடியாதுன்னு சொல்கிறான். ஆமாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் எனக்கு. எனக்கு பயமே இல்லை. நான்லாம் ஸ்பைடர்னு சொன்னாலே ஸ்பைடர் மேன் ஆயிடுவேன். அப்படின்னா நான் ஸ்பைடர் ரூட்டுக்கு போகும்போது மட்டும் நான் உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்றேன். அப்போனா ப்ரோ பிளேயர் இல்லைன்னு அர்த்தம். அதில் இல்லை கேஸ். வெளியில் வேணும் நான் ப்ரோ பிளேயர், கிராணிக்கிட்ட வேணும் நான் ப்ரோ பிளேயர். கேஸ் நம்ம பேட்லாக்கியே போடல. பல்லக்கி ஜாக்கில் வந்துக்கலாமா? வேண்டாம் வேண்டாம். நம்மளுக்கு விஞ்ச் வேணும்.
பிஞ்சு தான் நமக்கு காணோம். இந்த கிராணி தொலை தாங்கவே முடியல. சுட்டுறோம். எப்போ தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த இடத்துல இருந்து தேடலையோ அந்த இடத்துல இருந்து தேடலாம் கைஸ். நம்ம எந்த இடத்துல தெரியல. டெடி பேர் போட்டு பார்க்கலாம். ஆமாம், அவன் செத்துட்டல. வேகமாக ஓடணும் கைஸ். அதுக்கு ஒரு கன்று அங்கே தான் இருக்கு. டெடி பேர் எடுத்து தூக்க போகிறோம். தூக்கிட்டோம். தூக்கி வச்சு இப்போ நம்ம அந்த வேக வேகமாக நடக்கணும். ஸ்லோவாக மட்டும் நடந்தா இந்த கிராணி போட்டு தள்ளிடுவான். ஃபர்ஸ்ட் இந்த கட்டு நம்ம உடைக்கணுமே. கட்டு எப்படி உடைக்கணும்? ஹேமர் தான் வேணும் முக்கியமாக. கிராணி வச்சு உடச்சிடலாம் கைஸ். ஹேமர் அங்கே ஏதோ பார்த்து ஏதோ வெஞ்சன்ட் கைஸ். அது வின்சென்ட் இல்லை, வெஞ்செலாம் கைஸ். உங்களுக்கு கண்ணு தெரியும். ஹேமர் மாதிரி இருக்கு. ஆனால் அது ஹேமர் இல்லை கைஸ். ஹேமர் இடத்துல எப்படி கைஸ் அவங்க ஹேமர் வைப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச ஹேமர் சீவர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சீவுக்கு தான் போயிட்டு வந்துச்சு. சீவரில் பக்கத்து ரூம் இருந்துச்சுல, அந்த சைடு இருந்தாலோட இருக்கும் கைஸ். அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை கைஸ். நான் மோஸ்ட்டாக அந்த இடத்துல தான் போயிட்டு இருப்பேன் கைஸ். கார்க்குள்ளே இருக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்குது. 20% தானே கைஸ் இருக்கு. நான் 100% போடுறேன் கைஸ். அங்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க முடியாதா? இந்த பக்கத்து இதில் போய் பார்க்கலாம் கைஸ். தென் கைஸ் இவன் தப்பாக பண்ணுறேன் கைஸ். பார்க்க முடியல. அப்போ அப்படியே பண்ணிப்போம். உள்ள என்ன இருக்குது? ஏதோ பச்சை கலரில் தர்பூசணி. தற்போதுங்களா அது ஹேமர் எப்படி கைஸ் வைப்பாங்க? சீவருக்கு தான் போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. சீவருக்குள்ள போய் பார்த்தா நல்லா தானே இருக்கும் கைஸ். சீவருக்குள்ளே அப்படி எதுவும் இருக்காது கைஸ். நான் போவேன் கைஸ். சரி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கைஸ். என்னமோ தெரியல, என் கையில் ஃபோன் பண்ணிட்டாங்க கீழே விழுந்தானே. ஆனால் கைஸ் சீவர்னா எனக்கு பயம். இப்போ எந்த ரூமுக்கு போகணுண்டா? பக்கத்து ரூம். பக்கத்து ரூமா? இந்த சைடு ரூமு. இந்த சைடு ரூமா? இந்த சைடு ரூமுக்குள்ளே கன்ஃபார்மாக நான் நிறைய தடவை எடுத்துருக்கேன். இந்த பக்கத்து ரூமு தான். என்ன கைஸ்? இல்லை இல்லையே கைஸ். நான் நிறைய தடவை எடுத்துருக்கேன் கைஸ். பார்த்துட்டு கைஸ். பின்னாடி தான் இருக்கு கைஸ். எங்கிருந்து வரா? பின்னாடி தான் இருந்தது வரா. Day 4. டோர் விஞ்சு கிடச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஒரு கேமரா தான் வேணும். ஹேமர் எங்கே தான் வச்சுருக்காங்க தெரியல கைஸ். கோவமாக இருக்கு கைஸ். கைஸ் இவனுக்கு எப்படி கைஸ் கோவமாக இருக்கும்? எனக்கு தானே கைஸ் இருக்கும். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஸ்பைடர் கிட்ட இவங்கிட்ட கொடுத்தேன். இவன் நல்லா தப்பிச்சுவான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தோற்று இறங்கிட்டு கொடுக்குறான். சரி கிராணியை சவுண்டு போட்டு இந்த ஹேமரை ஓடிக்கிறது. கைஸ் எங்க கைஸ் ரத்தமா இருக்கு. ஆமாம், அம்முட்டி இவனால தான் கைஸ். இவனை போட்டு திட்டுங்க கைஸ். ராணி வரவே மாட்டேங்கிறான். ஐயோ பார்த்துட்டல. பார்க்கல கைஸ், தப்பிச்சோம். பேசாம கிராணியை பக் பண்ணிடலான்னு நான் இருக்கேன். பக் பண்ணா வச்சுக்க முடியாது சேலஞ்ச்.
அவளே அதை தள்ளி விட்டுட்டு அவளே அங்கே நின்றுக்கிறா. அது கிராம்பா மூஞ்சி மாதிரி இல்லை. உதான் சொன்னா அது கிராம்பாவே தான். கிராணி மறந்து போகக்கூடாதுன்னு கிராண்ட்பா பொம்மையாக வச்சிருக்கு. இப்போ அதை வந்து உடச்சிடுவாங்க. ஆனால் இதை தள்ளி விடாமல் இருந்தா சரி. இதை ஐயோ கடவுளே, தள்ளி விட்டுறாத அப்பாடா. தள்ளிடல கைஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ. நான் கட்டிங் பிளேடு வந்து கீழே தான் பார்த்தோம். உடச்சி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிராணி. ஆனால் இந்த ஹேமர் உனக்கு மோஸ்ட்டாக இதுலேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளே ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்குல்ல, கிணத்துக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் கைஸ். ஆனால் 100% நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் கைஸ். அங்கேயே இந்த இடம் இருக்கும். நிறைய தடவை எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. இங்கேருந்து டெய்லி பேர் காணோம். அங்கே தான் இருக்கும் கைஸ் டெடி பேர். வந்துட்டு இருக்கா கைஸ் கிராணி. டெடி பேர் எடுத்துட்டு அங்கே போயிடலாமா? காக்கி போடுறதுக்கு கிடத்தா கைஸ். இதுக்குள்ளேயாச்சும் ஹேமர் இருக்குமான்னு தெரியல. கைஸ் இதுக்குள்ளேயாச்சும் ஹேமர் இருக்குன்னு கைஸ். வேணிக்கும் கைஸ். அம்மா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு டெடி பேரோட தான் தப்பிக்க போகிறோம். நோ கைஸ், நான் டெடி பேரோட நான் தான் தப்பிக்க சொல்லலை. இவன் பண்ணுறேன். நான் சொல்லல அப்படியே வாட்டர் மெலோன். இதுக்குள்ளேயாச்சும் ஹேமர் இருக்குமா? ஐ see you. என்னை பார்த்துட்டியா? எங்கே பார்த்தேன்? திருப்பதியில் வந்து என்னை பார்த்தியா? வேணுன்ட்டே காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் முன்னொரு இடத்துக்கு போகல. எந்த இடத்துல போடுறடா? அது நான் சொல்ல மாட்டேன், சீக்ரெட். எந்த இடத்துக்கு போடலன்னு அப்படி சொல்கிறான். வெயிட் அண்ட் சி அண்ட் சி. வெயிட் அண்ட் சியா? ஜன்னலுக்கு பின்னாடி நம்ம போடல, அது வேணா எனக்கு தெரியும். இதுதானே வெயிட் அண்ட் சி அண்ட் வெயிட் அண்ட் சி. வெயிட் அண்ட் சி கண்ணா. என்ன பண்ணுறேன்? டான்ஸ் ஆட போகிறானா? வெயிட் அண்ட் சி. எத்தனை நேரம் உனக்கு வெயிட் அண்ட் சி சொல்கிறேன்? மெதுவாக பாடுறா. என்கிட்ட ஃபோனை கூட்டுறான். இப்போ நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். இந்தா. ஐயோ அவன்கிட்ட கிராணி ஓடுறா. அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஏய் கிராணி வராடா, ஓடுறா. நான் டெச திருப்ப தான் நினைக்கிறேன். லைசன்ஸ் பண்ணுறப்போ ஜன்னலுக்கு பின்னாடி இங்கே போடல, அதான் நான் போட்டுருக்கு. அதுவும் இல்லை. என்ன சொல்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியல பண்ணுறது. கேமரின்னு சொல்லு. ஸ்பார்க்கா? டே எனக்கு வர போகிறதுக்கு உங்களை அடிச்சு நொறுக்கலான் இருக்குதா? அதுவும் பண்ணக்கூடாது. நீ இன்னொரு இடத்துக்கு போகவே இல்லை. இப்போ என் கையில் ஃபோனை கொடுத்துட்டே இல்லை. எந்த ரேஸ்க்கு போகிறோம்? ஏன் சொல்கிறேன்ல, மெதுவாக இருந்து பாரு, உனக்கே புரியும். இந்த இடத்துல கிராணி இருக்கக்கூடாது. என்ன ரேஸ் பண்ணுறா? டான்ஸ் ஆட போகிறோம். இருடா.
என்னது? எனக்கு வெப்பன் வேணும். ஓ உடை. நாடா சொல்லணும். உன் கையில் நான் ஃபோனே தர மாட்டேன். ஏய் அங்க எப்படி என்னடா போறேன்? நீ கிராணி நடுவில் வந்து தடுத்தா நான் எப்படி போகிறது? நீயே சொல்லு பார்ப்போம். சரிடா நீ எந்த இடத்துக்கு போறேன்னு வச்சு சொல்றா. நம்மளுக்கு கார் எஸ்கேப் கம்முட்டு கிடைச்சிருச்சு. பேசாம கார் எஸ்கேப் பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம கார் எஸ்கேப் சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் டோருக்கு மாறணும், அதுக்கப்புறம் காருக்கு மாறணும். வேண்டாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோர் தான் பார்க்க போறோம். ஆனால் டோர் எஸ்கேப்புக்கு மட்டும் போட்டோம். என்னங்க ஏய் புல்லட் எடுக்கவே முடியல. ஓ இருக்கா புல்லட் எடுக்கவே? பேசாம கிராணியை சுட்டுருங்களா? அதுக்கும் இல்லை, அதுவும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ தான் நமக்கு அவ்வளோ ஸ்டெப்லாம் நம்மக்கிட்டே இருக்கவே இருக்காது. ஏய் இங்கே பாரு, முன்னாடி போடு. வேலா கீயை போட்டு மாஸ்டர் கீயை போட்டு அதுக்கப்புறம் ஆமோ மட்டும் ஃப்ரீயாக கிடைக்காது. ஆமோவும் போட்டுருக்கு, அதை எடுத்துட்டோம். என்னை அந்த நடுவில் அந்த கிராணி வந்து தடுத்துக்கிட்டே இருக்கு. போகவும் முடியல, ஒளியவும் முடியல. பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு. கேஸ் என்ன போகிறானே தெரியல கேஸ். கீழே சுற்றுல இந்த ரூமில். ஆமாம் இதுக்குள்ள ஆமாம் இருக்குமோ சொல்லல இருக்குது. அவ்வளோ நம்ம தப்பிக்க போகிறோம் கைஸ். ஓடுத்துக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது கைஸ். இந்தாடா உன் ஃபோனு. தேங்க்ஸ்டா. நல்ல வேலை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க கைஸ். ஆமாம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம முந்தா அந்த ரூமுக்கு போகவே இல்லை. அந்த கிராணி இன்னும் எந்திரிச்சிக்க மாட்டா. நம்ம மட்டும் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் நம்ம சும்மா இருக்க மாட்டோமே. நம்ம டெடி பேரோட தானே தப்பிப்போம். டேய் வேண்டாம், இந்த பேஸ் போட்டு பேசாத. நான் டெடி பேர் எடுக்கத்தான் போகிறேன். கூட எனக்கு தெரியாது. ஃபோனை கொடுறா. ஏய் டேய் டெடி பேருங்களா எனக்கு பயம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளும் தப்பிச்சிட்டோம். ஆமாங்க. ஓகே இதோட வீடியோ முடிச்சிடறோம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைலில் சொல்லிடலாம். பாய்.